ஹாய் நண்பா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதாவது ஐஓபி பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். கிட்டத்தட்ட 550 காலி பணியிடங்கள் இருக்கு. அண்ட் இந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி கட்டாயம். அண்ட் உங்களுக்கான சேலரி ட்ரைனிங் டைம்ல 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க்ல நீங்க வேலைக்கு போகலாம். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது ஒரு அரசு வங்கி தான். நம்ம தமிழகத்துல சென்னையில தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. தற்பொழுது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 28 இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிபிகேஷன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பொறுத்தளவு ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக ஐஓபி பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. அங்கதான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு. ஸோ இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 10 வரைக்கும் டேட் இருக்கு. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. சரியா பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 12 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. எலிஜிபிலிட்டியை சொல்றேன், கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் செலக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும், இன்டர்வியூ கிடையாது. எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட் செப்டம்பர் 22 சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சியை பொறுத்தளவு ஸ்டேட் வைஸா ரிலீஸ் ஆயிருக்கு. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துக்கு தான் நிறைய வேகன்சி வந்திருக்கு. மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 130 வேகன்சி ஒதுக்கீடாயிருக்கு. அண்ட் புதுச்சேரிக்கு ஒரு 14 வேகன்சி. ஓவராலா நாடு முழுவதும் 550. அதுல நமக்கு தான் நிறைய வேகன்சி ஒதுக்கீடாயிருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு ஸோ வயதுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி படிச்ச ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. எனி டிகிரி எனி டிசிப்ளின், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு இப்போ 2024ல பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல உங்ககிட்ட வேலிடான ஓவரால் மார்க் ஷீட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய மார்க்கை பார்த்து தான் நீங்க ஆன்லைன்ல இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2024ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓவரால் மார்க் ஷீட் வந்திருக்கும். உங்க காலேஜ்ல போய் நீங்க கேட்டு அதை வாங்கிட்டு இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃப்ரெஷர் எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்ச வயதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படின்னா பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எல்லாருமே ஓபிசி தான். ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு இது உங்களுக்கு அப்பரண்டிஸ் கேட்டகரியில தான் எடுக்கிறாங்க. அப்பரண்டிஸ் அப்படின்னா அண்டர் ட்ரைனிங் அப்படின்னே வச்சுக்கலாம். ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க ட்ரைனிங் கேட்டகரியில ஒரு வருஷம் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 1 இயர்ல நீங்க பேங்கிங்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அவங்க சொல்லி தான் கொடுக்க போறாங்க, ஓகேங்களா? ஒரு பேங்க் ஜாப், அதுலயுமே கவர்மெண்ட் பேங்க்ல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். 1 இயர் முடிவில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்து வங்கி வேலை வாய்ப்புக்கு போறதுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய அப்ரண்டிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பேங்கிங்குள்ள எடுக்கக்கூடிய அப்ரண்டிஸ்க்கு ஸ்டைஃபண்ட் நிறையவே கொடுப்பாங்க. உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சோட கேட்டகரியை பொறுத்து டிவைட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ மாதிரியான சிட்டி, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. அண்ட் அர்பன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்.
வில்லேஜ் சைட்லலாம் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ட்ரைனிங்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் தான். இதை சேலரி அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. 1 இயர் முடிவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வங்கி வேலை வாய்ப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு இந்த மாதிரி அப்ரெண்டிஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு பேங்கிங் நாலேஜை கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சரில் பேங்கிங் கெரியர் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலிஜிபிளாக இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பேங்க் எக்ஸாம் கேட்கக்கூடிய சிலபஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட்டு, கம்ப்யூட்டர் நாலேஜ், இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 90 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ், நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் தமிழகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே தமிழ் மொழி நல்லா பேசி எழுத தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடான ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய 10th இல்லைன்னா 12th நீங்கள் தமிழில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே தமிழில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தான் படிச்சிருப்போம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஒரு 472 ரூபாய், ஃபீமேல் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 708 ரூபாய், மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 944 ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் இருக்குது, தமிழ் ஃபார்மேட்டில் இருக்குது, ஹிந்தி ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற எல்லாரும் கவர்மெண்ட்டுடைய நேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். அது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட என்ரோல்மெண்ட் ஐடி இருக்குது அப்படின்னா டைரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் அப்ரெண்டிஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க நேட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ண அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை கண்டிப்பாக இதில் நீங்கள் இன்புட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் எல்லாரும் நேட்ஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி வாங்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட ஐடி இருக்குதுன்னா இந்த ஐடியை இன்புட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸை பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸாம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இமெயில் மூலமாக நார்மல் மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் கண்டிப்பாக அலாட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். அப்ரெண்டிஸாக நீங்கள் இருந்தாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.